குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கோரிக்கை. 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருஷம் அப்படின்னு பார்க்கலாம். தனுர் ராசி நேயர்களுக்கு 2026 பராபவ வருஷம் எப்படி இருக்கும்? சும்மா அதிர்ந்து இல்லை, ரஜினிகாந்த் ஸ்டைல் தான் போங்க. ஏற்கனவே தனுர் ராசிக்காரில் அப்படி தான் இருக்கீங்க. இப்போ சொல்லணுமா? 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். அப்போ எப்படி இருக்கும்? இழந்த பொருட்கள் வரும், இழந்த கௌரவம் மீட்டப்படும், பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும், வழக்கு வியாஜியங்கள் கட்டுக்குள் அடங்கும், எதிரிகள் மறைந்து போவார்கள். பின்னாடி தான் பேசுவான், முன்னாடி வரமாட்டான். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சில மருத்துவ செலவுகள் இருந்தாலும் சில விபரீதமான வியாதிகளுக்கு முடிவு கட்டும். வரவே வராது, சின்னதாக இன்ஃபெக்ஷன்லேயே சரியாக போயிடும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு திட்டம் தீட்டுங்க. வீடு வாங்கிறது, வாகனங்கள் மாற்றுறது. நான் ஒரு சின்ன கார் வச்சுருக்கேன் சார், பெருசாக வண்டி வாங்கட்டுமா? பேங்க் லோன் தான் வாங்க போகிறேன், இஎம்ஐ கட்ட முடியுமா? கட்டலாம். பிஸ்னஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறேன், பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறேன், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், பண்ணுங்க. நானே வெளிநாடு போய் வேலைக்கு போகலாமா? பண்ணுங்க. அங்கே போய் படிக்கலாமா இல்லை வேலைக்கு போகலாமா? நம்ம ஆட்களுக்கு சந்தேகம் இருக்குது பாருங்க, 1008 சந்தேகம். வேலைக்கு போயிட்டே படிக்கலாமா, படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாமா, இப்படிலாம். நீங்கள் எப்படி வேணாலும் படுத்துங்க சார், எப்படி வேணாலும் போத்திங்க சார், எப்படி வேணாலும் போத்திங்க, எப்படி வேணாலும் படுத்துங்க. த பர்பஸ் இஸ் கொசு கடிக்கூடாது, அந்த போர்வை கரெக்டாக உங்கள் உடம்பை மூடி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பர்பஸ் வெளிநாட்டுக்கு போகிறது பணம் சம்பாதிக்கிறது, மன நிம்மதி, குடும்பத்தில் ஆரோக்கியம் நல்லா வரணும், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்காக நம்ம உழைக்கிறோம். போயிட்டு வாங்க, சந்தேகத்தெல்லாம் விடுங்க. எந்த காலத்தில் நீங்கள் பயப்படுற ஆளா? நீங்கள் தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும். நான் கை வைத்தியம் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி கஷாயம், சுக்கு, திப்பிலி அதெல்லாம் வேணாம். டாக்டரை போய் பாருங்க, ஒரே ஒரு டேப்லெட்லேயே சரியாக போயிடும். இல்லைனா மருத்துவ செலவு இருக்கும். வருஷ கடைசியில் உங்களுக்கு ராகு கேது குடும்பமாக்கு தனஸ்தானத்துக்கு மாற போகிறாங்க. வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனை. இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாமல் நான் அவனுக்கு புத்தி சொல்கிறேன், பஞ்சாயத்து பண்ணுறேன், அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ரொம்ப கஷ்டப்படுறான் சார் அவன், பைத்தியக்காரன், அவன் எப்படி வேலை செய்கிறதுனே தெரியாமல் இருக்கான், நான் தான் கற்றுக் கொடுக்குறேன் சார். இந்த வேலைலாம் உங்களுக்கு வேணாம். உங்கள் பெருதனம் என்னவோ அதை பாருங்கள். அடுத்தவனுக்கு உதவி செஞ்சு உபத்திரவத்தில் மாட்டிக்காதீங்க. உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் யாருக்கு உதவுறீங்களோ அவங்களாலேயே பிரச்சனை வரும். அதெல்லாம் கரெக்ட் சார். எந்த கோவிலுக்கு போகலாம்? திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, ஞானவேல் முருகா அப்படின்னா உங்களுக்கு முதல் எதிரி யாருன்னா உங்கள் வாய் தான். அந்த வாய் உங்களுக்கு கட்டுக்குள் அடங்கும். ரொம்ப அன்பான மனுஷன், பாசமான மனுஷன், அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு உபத்திரவத்தில் மாட்டிக்குவீங்க. அந்த முருகன் உங்களுக்கு பச்சை முருகனாக உங்களுக்கு ஞானத்தை தருவார். நல்லா இருக்கும், அற்புதமாக இருக்கும். மார்க்கு தானே 80 மார்க்கு, தாராளமாக நீங்கள் 80% எடுக்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 பராபவ வருஷம் எப்படி இருக்கும் உலகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆண்டு சனி குருவோட வீட்டில் இருக்கார், புதனுடைய வீட்டில் குரு இருக்கார். சதய நட்சத்திரம் கும்பராசியில் காலையில் 8:35க்கு தமிழ் வருட பிறப்பு பிறக்குது. பிறக்கும் பொழுதே ராகு மகாதிசை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் அவர் பிறக்கும் அந்த நட்சத்திரம் ராசி கும்பராசியிலேயே ராகு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். சிம்மத்தில் கேது இருக்கார்.
இந்த ஆண்டு எல்லாருமே குரு பலன் சொல்லும்போது குரு மிதுனத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் 1/6/2026 குரு உச்சமடைகிறார். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை உச்சமடைகிறார். அவர் உச்சமடைந்து 9ஆம் பார்வையா சனீஸ்வரரை பார்க்கிறார். குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். இது ஒரு விசேஷமாக இருந்தாலும் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு அபூர்வம் அதிசயம் நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குரு தன்னுடைய வீட்டை பார்க்கும்போதும் சனீஸ்வரனுடைய கோபமும் தாபமும் குறைஞ்சு விடுது. இதை எல்லாத்த விட இந்த பராபவ வருடம் குரு தான் அரசனாக வருகிறான். தளபதியாக வருவது செவ்வாய். இது உல்டாவா வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. இந்த பொதுப்படையான கிரகஸ்தனுடைய ஸ்திதி நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். 2019 இருந்தே நான் நிறைய ப்ரிடிக்ஷன்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நிறைய பேர் என்னுடைய இதெல்லாம் சேமித்து வச்சுருக்கீங்க. உங்களது அன்புக்கு ரொம்ப நன்றி. 2019 டிசம்பர்லேயே நான் 2020க்கான ஆண்டு பலன் சொல்லும்போது இயற்கை அழிவுகள் வரும், அதே நேரத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் வரும், வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு கொரோனா வந்தது. அதே நேரத்தில் 2031 வரைக்கும் சனீஸ்வரர் ரிஷபத்தை மாறும் வரை உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை, அதே நேரத்தில் உங்களுக்கு போர் பதட்டம், தீவிரவாதங்களால் பிரச்சனைகள், வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள், உள்நாட்டு கலவரங்கள், பயணத்தில் பிரச்சனை, நீரினாலும் நெருப்பினாலும் தீயினாலும் இயற்கை அழிவுகளாலும் நேச்சுரல் கலாமிட்டிஸ், வெள்ளம், இதெல்லாம் பிற்கூற்றிலே இருக்கும், முற்கூற்றிலே வறட்சி இருக்கும், அதிகமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் ஏன் சார் இருக்குது? எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை எப்போ தான் வரும் அப்படின்னா, சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனி செவ்வாய் பார்க்கும் காலம். இதை எல்லாத்த விட 2019 இருந்தே தனுசுல 4 கிரகங்கள், மகரத்தில் 4 கிரகங்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள், மீனத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. யாரெல்லாம் யாரோடெல்லாம் சேரக்கூடாதோ அவங்களோட சேர்றது தான் இப்படிப்பட்ட ஒரு பதட்ட நிலை. போர் பதட்டம், விலைவாசிகள் ஏற்றம், பொருளாதார வேர்ல்டு வார் வந்தே தீரும். பொருளாதாரத்தில் வேர்ல்டு வார். ரெண்டாவது, இப்போ நடக்கிற ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை கூட நல்லா யோசித்து பாருங்க. பொருளாதாரத்தினுடைய பாதிப்பு, தங்கம் விலை ஏற்றம், வெள்ளி விலை ஏற்றம், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் வந்து டவுன். ஆனால் இந்த குண்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, இந்த குண்டெல்லாம் போட்ட பிறகு அதனுடைய தாக்கம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், போர் பதட்டம் ஒரு பக்கம் நமக்கு வைப்ரேஷனை கொடுத்ததுன்னா, போர் முடிஞ்ச பிறகு மருத்துவ செலவுகளுக்கான பிரச்சனைகள் கொடுக்கும். உலகமெங்கும் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும். மொத்தத்தில் 2026 பராபவ வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மழை போல வர்ற பிரச்சனைகள் இந்தியாவுக்கு எதுவும் வராது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அமையிறதும், மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் காலத்தில் முடிவுகள் வர்றதும் புதிய முகம்தான் முதலமைச்சராக வருவார். நீங்கள் நினைக்கிற சினிமா நடிகர் அல்ல. என்னுடைய கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கட்சியும் சேராதவன். நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க ஜெயிக்கிறாங்க. என்னுடைய கணிப்பில் சினிமாவினுடைய யுகம் அரசியலில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் தெரிந்த புதுமுகம், உங்களுக்கு புதிய முகம் முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. மக்களாட்சி தான் அமையும். மக்கள் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, இப்போல்லாம் மௌன புரட்சி, மௌனியாக இருக்காங்க. சார் நீங்கள் யாருக்கு சார் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான். கருத்து கணிப்பு முன்னாடிலாம் எடுத்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க.
ஆனா இப்ப மக்கள் எல்லாம் அப்படியே இரும்பு மாதிரி கெட்டி கெட்டி போய்விட்டார்கள். இந்த தேர்தலுக்கு பழகி போயிட்டாங்க. ஏன்னா 1950ல இருந்தே தேர்தல் வந்து, வந்து, வந்து இதையெல்லாம் பார்த்துட்டாங்க. ஓப்பனா பேசி என்ன சார் ஆகப்போது? நேரா போயிட்டு நமக்கு யார புடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்துரலாம். வெளிய வந்து யார் கேட்டாலும், "உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேங்க" அப்படின்னு சொன்னா, அந்த கருத்து கணிப்பு சரி வருமா? அதே மாதிரி தான் ஜோதிடத்தில யார் வருவாங்கங்கிறது தெளிவா சொல்லலாம். ஆனா, எல்லா கட்சிக்காரர்களும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டு 234 தொகுதியில இந்த உச்சம் பெற்ற வெயில்ல வந்து அக்னி நட்சத்திரத்தில தன்னுடைய வேர்வையெல்லாம் சிந்தி, உழைத்து மக்கள் ஓட்ட வந்து கேட்குறாங்க. இத நாம 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு, இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்கன்னா, அது நல்லா இருக்குமா? ஆகவே பொறுத்திருங்கள். மக்களாட்சி மலரும். மே 4ஆம் தேதி வரை. எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கு பலன்களும், பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்கள் 100க்கு எவ்வளோ மார்க் சார் எடுக்கலாம்? அப்படிங்கிறதும் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி உங்களுக்கு குடுத்துருக்கேன். சார் ஜோதிடங்கிறது என்ன சார்? நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்னதான் கிரகங்கள் நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த கட்டத்தில நம்ம தப்பிக்கலாம்? 12 கட்டத்தில எந்த கட்டம் எனக்கு லாபம் தரும்? மன நிம்மதியை தரும், வெற்றி தரும். அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆகவே தயவு செஞ்சு மன சஞ்சலம் வேண்டாம். எல்லோரும் எல்லாம் பெறணும். அதை தவிர வேற ஒன்றறியேன் பராபரமே அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு. ஆகவே 12 ராசிக்காரர்களும் இந்த பலன்களை கேட்டு பரிகாரங்களை செஞ்சு, எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. எனக்கு என்ன சார் கடவுள் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு, உங்க ஜாதகத்துக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு ஜோதிடர்கிட்ட போய் கேட்கணும். இதெல்லாம் பொது பலன். ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. ஆகவே உங்க ஜாதகத்தை ரெஃபர் பண்ணீங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில கொடுக்க போகுதுன்னா? நிச்சயமா நல்ல மாற்றங்கள் தான் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு ஒரு முக்கியமான கிரக பயிற்சி இருக்கு. அது வேற யாரும் இல்ல. தனுசு ராசியுடைய அதிபதி குருவுடைய பயிற்சி தான். குரு வந்து மித்த ஏனைய கிரக ஆண்டு கிரகங்கள்லாம் அதே இடத்துல இருக்கலாம். மாற்றங்கள் இல்ல. மாத கிரகங்கள் சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. மத்தபடி ஆண்டு கிரகத்துல பயிற்சியாகிற ஒரே கிரகம் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது குருவுடைய பயிற்சி தான். குரு வந்து இப்போ வந்து தற்காலிகம் அங்கே இருக்கிறாரு அப்படின்னா, அந்த ஆண்டு பிறகுக்கு முன்னாடி மிதுன ராசியில இருந்துட்டு இருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து பார்வை கொடுத்துட்டு இருக்காரு. குருவுடைய பார்வை ராசிநாதனுடைய பார்வை ராசிக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு அடுத்ததா 8ஆம் இடத்துக்கு மறைய போறாரு. குரு ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைகிறாரே, பார்வை கிடைக்காதா அப்படின்னு பயப்பட வேணாம். அது போக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனி காலத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது வந்து அஷ்டம சனியில் பாதி. அஷ்டம சனி என்னென்ன தொந்தரவு கொடுக்கும் அப்படின்றது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அது வீண் பழி, அவச்சொல், கெட்ட பேர், செய்யாத தப்புக்கு வந்து சிறைவாசம் அடைகிற அளவுக்குலாம் கூட அஷ்டம சனி செய்யும். அது ஆயுள் ஸ்தானமாக வர்றதுனால ஆயுள் கண்டம் இதெல்லாம் வந்து அஷ்டம சனி கொடுக்கும். அதில் பாதி அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்து சனி. 2.5 ஆண்டுகள் வந்து இப்போ தான் மார்ச் 6ஆம் தேதி வந்திருக்கிறாரு. இன்னும் 2.5 ஆண்டுகள் அங்கே தான் இருக்க போகிறார் 4ஆம் இடத்துல. இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற சனி இதில் பாதி பிரச்சனைகள் கொடுத்தாலே இப்போ நம்ம தாங்க முடியாது அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா இருக்கக்கூடிய வீடு உங்களுடைய ராசிநாதன், தனுசு ராசியுடைய அதிபதியான குருவுடைய இன்னொரு வீடான மீன ராசி தான். அப்போ அந்த சனியை உங்கள் பிடியில் தான் இருக்குது. இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஆரோக்கியம், உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வலு உங்கள்கிட்ட இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இது வேற ஒரு ராசியோட வீடா, வேற ஒரு கிரகத்தோட வீடா வந்து அங்கே அர்த்தாஷ்டம ஸ்தானம் வந்து சனி இருக்குது அப்படின்னா, இந்த தொந்தரவுகளில் பாதி தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும். மருத்துவ செலவுகள் வரும், வீண் பிரச்சனைகள் வரும், சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், சின்னதாக அடிதடி பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் வரும். ஆனால் இதெல்லாம் வராமல் தற்காத்துக்கிறது இப்போ உங்கள் கையிலேயே இருக்குது. நீங்களா வம்பிழுத்துக்காமல் இருந்தால் சரி. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை தனுசு ராசிக்காரருக்கு. ஏன்னா இந்த சனி யாருன்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். ஸோ சனி வந்து பொதுவாக கொஞ்சம் கடுமையாக ரொம்ப நியாயமாக பேசிடுவார். நியாயமாக பேசினா தான் யாருக்கும் இங்கே பிடிக்காது இல்லையா? அதனாலேயே சில பிரச்சனைகளை வந்து தனுசு ராசிக்காரர்கள் வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். இப்போது இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் பார்த்திங்கன்னா, சனி வந்து செவ்வாயோட இணைவு பெற்று இருக்கிறது. அப்போ வந்து வார்த்தைகளை வந்து கத்தி வீசுகிற மாதிரி தான் வரப்போகுது. வார்த்தைகளை உணர்ச்சிப்பட்டு யார் மேலேயும்
குறிப்பாக குடும்ப உறவுகள்கிட்ட விட்டுறாதீங்க. அப்புறம் அந்த வார்த்தையை அள்ள முடியாது. அது மட்டும் நான் கவனமாக இருக்கணுன்றதை தனுசு ராசிக்காரர்கள் சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த பொருளாதாரம் யோகமான காலமான கண்டிப்பாக யோகமான காலம் தான். குருவுடைய பார்வை வந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்க போகுது, சனியோட சேர்ந்த செவ்வாய்க்கும் கிடைக்க போகுது. ஆனால் நல்லா தான் இருக்கும். ஆண்டு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு தான். ஓகே, இதை தாண்டினா இந்த திருமணம், இல்லற வாழ்க்கை இதெல்லாம் எப்படின்னா இருக்கும்? இந்த ஆண்டு வந்து நிச்சயமாக திருமணத்துக்காக முயற்சி எடுத்துக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் திருமணம் கைவிடி கண்டிப்பான முறையில் வந்துடும்ன்ற சொல்லிடலாம். காரணம் என்னென்னா, இந்த ஆண்டு துவங்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலை என்னென்னா, 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் நினைவுபடுறாங்க. சுக்கிரன் தான் கலத்திரக்காரன். மனோஸ்தானத்துக்கு வரும்போது நிச்சயமாக வந்து கலத்திரக்காரகனே வந்து மனோஸ்தானத்துக்கு வரதுனால திருமணம் கூடி வந்துடும், கைகூடி வந்துடும். அது விருப்பப்பட்ட நபரை திருமணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்ததான் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ராசிக்கு திருமண வாழ்க்கை, தனுசு ராசிக்கு திருமண வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர் புதன் தான். புதன் தான் திருமண வாழ்க்கை மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். இப்படி 4ஆம் இடத்துல, அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய புதனுக்கு திரிகோண ஸ்தானமான 5ஆம் இடத்துல கடக ராசியில் வைகாசி மாதம் குரு வந்துடுவார். அதாவது மே மாதம் 26 குரு வந்துடுவார். இப்போ குருவுக்கும் புதனுக்கும் திரிகோணம் தொடர்பு கிடைச்சிது. அது கணவனுக்கும் மனைவிக்குமான ஒரு கனெக்ஷன், நல்ல கனெக்ஷன் கிடைச்சதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்துட்டாலே ஏற்கனவே திருமணம் நடந்து அதில் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கே பிரச்சனைகள் தீர்ந்துடும். திருமணம் ஆகலைன்றதே பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக நம்மளால சீக்கிரமாக இந்த ஆண்டு வைகாசி மாதத்துக்கு அப்புறம் சித்திரை மாதத்துக்கு அப்புறம் வந்து சித்திரை வைகாசிக்கு அப்புறம் வந்து நல்ல மாற்றங்கள் திருமண விஷயத்தில் நல்ல தகவல்கள் வந்து சேரும்ன்றது சொல்ல முடியுது. ஓகேண்ணா, இப்போ இவங்களுக்கு வந்து இறை வழிபாடு, அதாவது கொஞ்சம் சில இதனா சொன்னீங்கல்ல, ஆமாம் சங்கடங்கள்லாம் சொன்னீங்க. ஸோ இவங்களுக்கு இதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்கு எந்த மாதிரி இறை வழிபாடு பண்ணால் வாழ்க்கை நல்லாயிருக்கும்? நிச்சயமாக வந்து நம்ம தனுசு ராசிக்காரர்கள் வந்து சூரிய நாராயண வழிபாடு கண்டிப்பான முறையில் பண்ணணும். சூரிய நாராயணன் நான் ஏன் சொல்கிறேன்னா, தனுசு ராசிக்கு பாகியஸ்தானத்துக்கு அதிபதியாக சூரியன் தான் வர்றாரு. சூரியனோட சுக்கிரன் நினைவு பெறாரு. சுக்கிரன் தான் வந்து நாராயணன் மகாலட்சுமியோட அம்சம். அதனால் இந்த நினைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 2 பேரும் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. அப்படின்னும் போது நீங்கள் சூரிய நாராயணனை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும், குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் நீங்கும், உங்களோட ஆரோக்கியம் மேம்படும், செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை கூடும். அதனால் வந்து கண்டிப்பான முறையில் வந்து சூரிய நாராயண வழிபாடு பண்ணுங்கள். சூரிய நாராயண டெம்பிளுக்கு நீங்கள் போனீங்கனாலும் சரி, நீங்கள் ரொம்ப தூரம் போய் அலைய வேண்டாம், கோயிலெலாம் தேட வேண்டாம். உங்கள் ஊரில் கோயில் இல்லாமல் கூட இருக்கலாம். காலையில் கதவை திறந்து 6 மணிக்கு சூரிய உதயத்தை ஒட்டி சூரியனை பார்த்து ஒரு கும்பிட போட்டு, ஆண்டவா எங்களை நல்லா வைங்க, எனக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாம் வேணும், நல்ல குடும்பம் வேணும், என்னென்ன வேணுமோ கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேண்ணா, சூரிய நாராயணர் வழிபாடு வந்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் சொல்லிட்டீங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எவ்வளோ 100க்கு எவ்வளோ மதிப்பெண்லாம் தரலாம்? தாராளமாக 75 மதிப்பெண் தரலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதன் முழு பலம் பெற போகிறார். எந்த கிரகங்களை எப்படி இருந்துட்டு போட்டோம், சனி எங்கே வேணாலும் இருக்கட்டும், ராகு எங்கே வேணாலும் இருக்கட்டும், யார் எங்கே வேணாலும் இருக்கட்டும், உங்கள் ராசிநாதன் வலு பெற போகிறார். நீங்களே பலம் பெற மாதிரி. அதனால் 100க்கு 80 மார்க்கு தாராளமாக தரலாம். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இப்போ இதுவும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இந்த தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும்ல, டிரான்சிட் இருக்கும்ல, எந்த மாதிரியான கிரகங்கள் வந்து எங்கெங்க இருக்கு, இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது? நிச்சயமா இப்போ இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து ஆண்டு பலன் எடுக்கும்போது தமிழ் புத்தாண்டுன்னு வரும்போது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்றத முக்கியமாக பிரதானமாக எடுத்துக்குவோம். ஆண்டு கிரகங்கள் நம்ம சொல்கிறது வந்து ராகு, கேது, வியாழன், சனி, இவங்க தான். இதில் ஒரே ஒரு ஆண்டு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகுது. இந்த முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அது வந்து வியாழன் மட்டும்தான். வியாழனுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த ஆண்டு இருக்குது. அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கவனித்த அந்த பலன் சொல்கிறதுக்காக நான் வந்து ஆய்வு பண்ணும்போது, பஞ்சாங்கத்தை செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டு துவக்கம் எப்படி இருக்கோ அதை தொட்டு தான் அதில் தொடர்ச்சியும் இருக்கும் அப்படின்ற கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலைகள் நான் வந்து எந்த ஜாதகத்துலையும் பார்த்ததில்லை. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே ஸ்டேபிள் ஆகி எல்லாத்துக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அங்கேருந்து 3ஆம் வீடு மிதுன ராசி. மிதுன ராசியில் குரு இருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கத்தில் சொல்கிறேன், முதல் நாள் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளில் வந்து அந்தந்த கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சுக்கிரன் எப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்காரோ அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய வியாழன் வந்து அவருடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. அவருக்கு அடுத்ததான் சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேது வந்து தன்னோட சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அது கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் ராகு இருப்பார் இல்லையா, ராகுவும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க ஆண்டு துவக்கம் முதல் நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவும் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சரி, அதுதான் அப்படி இருக்குது, அடுத்த கட்டமாக வருவோம் அப்படின்னு பார்த்தா மீன ராசியில் காலப்புருஷனுக்கு 12வது வீடாக வரக்கூடிய மீன ராசியில் செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை இருக்குது.
அந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பயங்கர அபூர்வமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகம் இல்லையே, நான் இது வரைக்கும் என்னோட 22 வருஷ சர்வீஸில் வந்து இப்படி ஒரு கிரக அமைப்பை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஆனால் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு மனப்பூர்வமாக உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ எல்லா கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆட்சி பலம் பெறுற மாதிரி அர்த்தம். அப்போ கிரகங்கள் செய்யக்கூடிய நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் உறுதியாக செய்வாங்க. தன்னுடைய காரகத்துவ பலன்களை கண்டிப்பான முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கவனிச்சு பாருங்கள், மிதுனத்தில் இருக்க குரு அடுத்து பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்தால் கூட முதல்ல அங்கே இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். அவர் உச்ச பலம் பெற்று நிற்கக்கூடியதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் நிற்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சி அந்த ஆண்டு தூங்குதுலேருந்தே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த போர் பதட்டம்லாம் நடந்துருக்கு வளைகுடா நாடுகளில். இதை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் மாத பலன்கள் பற்றி பேசும்போது கூட நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது குரு அருள் பார்வை இருக்கிறதுனால இது உலகளாவிய போராக போகாமல் சின்ன லெவலில் முடிஞ்சிடும். போர் வராதுன்னே நான் சொல்லியிருந்தேன். அதை மீறி போர் வந்திருக்கு. ஆனால் அது வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே தான் இருக்கே தவிர்த்து உலகளாவிய போராக மாறல. ஏன்னா அது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் இருந்த கிரக யுத்தத்தை விட கடுமையான கிரக யுத்தம். அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது காரணம் வந்து குருவுடைய பார்வை அப்படின்றத நான் பார்க்குறேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வை வந்து இந்த கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருந்துருக்கனால இந்த போர் சூழலுமே தணிஞ்சிடும். இப்போ கிரகங்களும் பிரிவு ஏற்பட்டு அடுத்தடுத்த ராசிகள் நகர்ந்துட்டாங்க. அதாவது புத்தாண்டை ஒட்டி நகர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்க போகுது. எல்லார் மனசுலையும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமாக வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்ல பலன், நவகிரகங்களும் நல்ல பலனை கொடுக்க தயாராகிட்டாங்க. இது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் வந்து மக்கள் வந்து நிறைய குழம்பிக்கிறாங்க. அதாவது ராசி அடிப்படையில் நமக்கு இங்கே காணொலியில் பேசிடுறோம். ஏன்னா அதுவாக தான் ராசியை தான் பொதுவாக எடுத்து பலனாக நம்ம சொல்ல முடியும், கொடுத்துட்றோம். இங்கே தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் குரு முதற்கொண்டு ஏனைய மற்ற கிரகங்கள் சனி, ராகு, செவ்வாய், சூரியன், பஞ்சபூத கிரகங்கள், ஒளி கிரகங்கள், நில கிரகங்கள் அவங்களோட நிலையெல்லாம் இருக்குது. அவங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தசாபுத்தின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இப்போ நடப்பு தசாபுத்தி வந்து அவங்களுக்கு யோகமாக இருக்கா இல்லை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், கோச்சார அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இது வந்து பொது பலன், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட கோச்சார பலன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் தேவைப்படுது. இதில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, பிரச்சனையாகவே தான் இருக்குது லைஃப் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சுயஜாதக ஆய்வு எடுத்துக்கணும். அப்போ சுயஜாதகம் பார்க்கணுன்ற தேவை வரும்போது இன்னும் துல்லியமாக அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது நம்ம என்னையை தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நான் சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய கடமையாக எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாமே வெற்றி ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஓகே, நான் ரொம்ப இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்பது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. ஏன்னா எல்லா விஷயத்திலும் ஏமாற்றத்தை தான் சந்திச்சுக்கிருக்கீங்க. வேலையில், பொருளாதாரத்தில், குடும்ப ஒற்றுமையில், மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். தனுசு ராசிக்காரங்க மனதளவில் கஷ்டப்பட்ட கஷ்டம், கவலையெல்லாம் ஒரு லிஸ்டே கொடுத்துடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய டாமினேஷன் உங்களுக்கு கடந்த காலங்கள் நடந்துக்கிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றம் வரப்போகுதுன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய வாழ்க்கையோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற போகிறீங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. குடும்ப ஒற்றுமை உறுதியாக சூப்பராக இருக்க போது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க. நிம்மதியாக தூங்க போகிறீங்க. இதெல்லாம் எக்ஸட்டாக கிடைக்கும், எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். ஓகேவா? அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு அதிகமாக நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ என்னென்ன விஷயங்களை நீங்கள் ரொம்ப போராடிக்கிறீங்கன்னு நினைக்கிங்கன்னா, ஃபஸ்ட்டு கடன் பிரச்சனை, மற்றொன்று வேலை இல்லாத பிரச்சனை. இந்த வேலை இல்லாத பிரச்சனை தனுசு ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருடமாக அதிகமாக இருக்குது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு மன நிம்மதி இல்லாமல் வேலை பார்க்குறீங்க.
நீங்கள் உண்மையாக வேலை பார்த்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்க. டீப்ரமோஷன் ஆக வேண்டிய சூழ்நிலாம் பல கடந்த காலங்களில் பல தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டது. ப்ரமோஷன் ஆனால் சந்தோஷம், டீப்ரமோஷன் ஆனால் எங்கே சந்தோஷம்? இல்லவே இல்லை. இல்லை தனுசு ராசி என்பவர்களுடைய பெண்கள், அது தனுசு ராசியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் படுற கஷ்டம் அவ்வளோ கஷ்டத்தை சந்திக்கிங்க. உங்களுடைய கணவர் குடும்பத்தார் மூலமாக நீங்கள் படுற கஷ்டம் துன்பங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர். நீங்கள் அவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறீங்க. சரி, நம்மளுடைய ஹஸ்பண்டோடைய குடும்பம் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினச்சி கடைசியில் உங்களை புரியறதே நீங்கள் மறந்துட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு டிப்ரெஷன். அதுவும் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டமாக இருக்குன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு திருமண வாழ்க்கையில் அதிகமான போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, பொருளாதார விஷயங்கள் அதிகமாக போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் கடந்த ஒரு 9 மாத காலமாக நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது என்பது உண்மை. ஸோ அப்போ எப்போ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வரும், எப்போ குடும்ப ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து சித்திரை மாதத்திலிருந்து படிப்படியாக முன்னேற்றம் உண்டு. ஆனி மாதத்திலிருந்து அற்புதமான மாற்றங்களை உணரக்கூடிய தன்மை உண்டு. மன நிம்மதியும் சந்தோஷங்களையும் அதிகமாக எதிர்பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் மன நிம்மதி சந்தோஷம் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. அப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ளே நீங்கள் உட்கார போகிறீங்கன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ இங்கே பொருளாதாரம் நல்லா வரப்போகுது, சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை அம்மாவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆக போகிறீங்க. நிறைய முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அப்பாவுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். உங்கள் அப்பா ஏதாச்சும் உங்கள்கிட்ட விவாதங்கள் பண்ணுறாங்க, ஏதாவது உங்களை வந்து புரிய வைக்க ட்ரை பண்ண கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ முடிஞ்சளவு புரிஞ்சுக்கோங்க. அவங்கள்ட்ட விவாதம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஏன்னா கிரகங்கள் தான் அந்த தாக்கத்தை கொடுக்குறாங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ண அவசியமே இல்லை. ஓகே பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அதே போல் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த நம்மளுடைய நேயர்களுக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கனால கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் தேவை. கருத்து வேறுபாடுகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ சமூக வலைதளங்களில் ஏதாவது வீடியோ பதிவு போடுறீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப யோசித்து பதிவு போடுங்க. ஏன்னா நீங்கள் போடுறது ரியாலிட்டியாக இருந்தாலும் அதை டூப்ளிகேட்டாக மாற்றக்கூடிய தன்மையில் நிறைய பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ அதில் கவனம் தேவை. ஓகேவா? அதேபோல் தனுசு ராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டு முதல் தான் நீங்கள் உங்களையே உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டுன்னா, முருகன் வழிபாடு பின்பற்றுங்கள். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ளே உறுதியாக போயிட்டு வாங்க. ஸோ இதை சரியாக நீ பின்பற்றினீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தமிழ் புத்தாண்டு கிரகமைப்பு ரீதியாக உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்ற சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 84% ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ
உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள். உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். தனுஷ ராசி, தனுஷ லக்னம் எப்படி இருக்கு? குரு நம்மளை 7ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்காருங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உங்களுடைய 2ஆம் வீட்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சார். அப்புறம் என்ன, கையில் காசு வரும், சூப்பராக காசு வரும், ஃபேமிலியில் நல்ல சந்தோஷம் வரும். சரிங்களா? இப்போ தனுஷ ராசிலாம் எப்படின்னா மூல நட்சத்திரம், ஆஞ்சநேயர் மாதிரி. ஆஞ்சநேயர் எப்படின்னா அவர் சொல்லணும், நீ வந்து வாயு புத்திரன், நீ வந்து ராமருடைய பக்தன், பூஸ்டப் பண்ணதை ஏறிக்கிட்டே போவார், மேலே ஏறிட்டே போவார். அதே மாதிரி தான் தனுஷ ராசி. யாராவது தனுஷ ராசிக்கு நல்ல கன்சல்டன்ட் இல்லை நல்ல மென்டர் கூட இந்த உன்னால் முடியண்டா எழுந்து ஓடுறான்ட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரி கன்சல்டன்ட் இப்போ கிடைப்பாங்க. முக்கியமாக எந்த உறவு முறையில்னு பார்த்தீங்கன்னா திருமணத்தில் நல்ல ஹஸ்பண்டும் நல்ல ஒய்ஃபோ கிடைப்பாங்க. அதுவும் தனுசு ராசி நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவன் பொண்டாட்டி தாசன்ட்டு. பொண்டாட்டி தாசன் இல்லை, பொண்டாட்டி வந்து ஒரு நல்ல மென்டராக ஆகிடும், ஒரு நல்ல குரு மாதிரி ஆகிடும். இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு எடுத்து சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்படி ஆகும்போது கேட்டு டக்க 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 டக்கனா வளரும். அந்த மாதிரி இருக்கவங்களை நீங்கள் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பயங்கரமாக வளர்ந்துருவாங்க. வீடு கட்டிடுவாங்க, கார் வாங்கிடுவாங்க. யாரா ஜாவா சுந்தரேசன் மாதிரி வளர்றீங்களாடா அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வளர்ச்சிகள் இருக்கும். ஸோ இப்போ கல்யாணத்துக்கு டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. தாராளமாக நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். என்ன ஒன்றுனா தனுசில் வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அந்த வீட்டுக்கு நல்ல புள்ள, ஒழுக்கமான புள்ள, த ஹானஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க, அதெல்லாம் தனுச ராசி தான். சரி, அப்பா அம்மா கேட்கணும், நான் அம்மா சொல்கிற பொண்ணு தான் கட்டுவேன், அந்த மாதிரி அமைதியான பிள்ளைங்க. அதனால் சீக்கிரம் லவ் அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. ஆனால் ஆயிடுச்சுன்னா அந்த லவ்வுக்கு அவ்வளோ ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லவ் இருக்குன்னா அதையும் நீங்கள் மேரேஜாக மாற்றுறதுக்கு சூப்பரான டைம் இது ஒன்று. மூணாவது, இந்த லவ்வை மேரேஜாக மாற்றும் போது இந்த தேவையில்லாத பஞ்சாயத்து உள்ள நடக்கிறதுலாம் எதுவும் அந்த அளவுக்கு இருக்காது. டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் உங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த அமைப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக வீட்டில் பேசி லவ்வை சக்ஸஸ் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து வேலையிலையும் ப்ரமோஷனோ சேலரி ஹைக்கு இல்லை ட்ரான்ஸ்ஃபர், வெளி ஊர் வெளிநாடு, ஏன்னா இந்த குரு வீடு வேறு, இது வெளிநாடு போகிறதுக்குலாம் நிறைய யோகங்கள் இருக்குது. சான்ஸ் கிடச்சா போயிட்டு வாங்க. திருப்பியும் இது வந்து 1 வருஷத்துக்கான பலன் சொல்கிறோம். சரிங்களா? குளோபல் சினாரியோ நிறைய மாறுது. போகிற கண்ட்ரி சேஃபான கண்ட்ரியா, சேஃபான ஜாபா, நம்மளுக்கு அங்கே ஆள் இருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணி போனீங்கன்னா தென் இட்ஸ் யுவர் ஹெவன். போயிட்டு சாதிக்க வேண்டியதான் நீங்கள். இது மற்றபடி நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் எதில் முயற்சி எடுத்தாலும் வின் பண்ணலாங்க. நீங்கள் வேலையோ பிஸ்னஸோ திருமணமோ எதில் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் வின் பண்ணலாம்.
பிஸ்னஸில் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு வரும். அதான் சொன்னேன், இது வெளிநாடு. அதான் நீங்கள் வெளிநாடு சம்மந்தமாக எதனா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எதனா உணவு சம்மந்தமாக இல்லை ட்ரைனிங் எதுவாக இருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து பேமெண்ட் வரப்போகுதுனாவே ஸ்ட்ரெஸ்ஸு வரும். ஏன்னா எந்த கண்ட்ரியில் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, எந்த பேங்க் என்ன ஃப்ரீஸ் ஆகும்னு புரியாது. அதனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேயே இருப்பீங்க. ஆனால் கம்பெனி வந்து ப்ராஃபிட்டில் ஓடும். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது வந்து நல்ல விஷயம். ஸோ பிஸ்னஸ் எப்படி இருந்தாலும் உங்கள் பர்சனல் லைஃப் ஓஹோன்னு இருக்குது, சரிங்களா? நீங்கள் எதாவது குடும்பத்தோடு ஏதாவது ட்ராவல் ஹில் ஸ்டேஷன் மாதிரி போயிட்டு வரதுக்கு இருக்கும். குடும்பத்தோடு நல்லா அரட்டை நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கும். ஒரு விஷயத்தில் எங்கே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, கையில் நல்ல காசு வருதுன்றதுக்காக இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாதுங்க. தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் மாட்டிக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா இது வந்து நெருப்பு வீடு, ஆண் வீடு. இவங்க அதுவும் குரு வீடுனால இவங்களுக்கு இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே ரொம்ப ஆசை இருக்கும், சரிங்களா? இவங்க சில இடத்துல ட்ரெயினராக கூட இருப்பாங்க. சில பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே ட்ரெயினராக இருப்பாங்க. ஆனால் தெளிவானவங்களாக இருப்பாங்க. நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு நான் போடல சார், வெறும் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் தான் சார் போட்டிருக்கேன் அப்படின்வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் ப்ராஃபிட் வர பிராப்தம் இருந்தால் பண்ணுங்க. அதெல்லாம் நம்ம ஜாதகத்தை கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? அப்படி இல்லை சார் நான் போட்டு அடி வாங்கிட்டேன், இதுக்கு மேலே போக மாட்டேன்னு பெஸ்ட்டு அந்த பணத்தை எடுத்து வேறு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான தொழில் நடத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிங்கன்னா அந்த பெரும் பணம் தப்பிச்சுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா தான் நடக்கும். அதுவும் இந்த பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த ராஜா யாருன்னா குரு தான். உங்கள் லக்னாதிபதி தான் இந்த வருஷத்துக்கான ராஜா. அதனால் உங்களுக்கு நிறைய நல்லது செய்வார். உங்கள் ராஜா தான் நல்லது நிறைய செய்வார். இதை ஒன்றும் மென்மேலே உயர்த்துறதுக்கு நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை குரு வரையில் இந்த மஞ்சள் மூக்கடலை வச்சு வழிபடுங்க, எல்லோ பூந்தி வச்சு வழிபடலாம். இல்லை லக்ஷ்மி நரசிம்மர், இந்த நீங்கள் வந்து வெல்லம் தண்ணி பானகம் அதை கொடுத்து வழிபடலாம். அது இதெல்லாம் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்க உங்கள் லைஃப் வந்து ஒன்றும் நல்லா முன்னேறுங்க. அது வந்து கல்யாணம், ப்ரெக்னன்சி, இல்லை வேலையில் ப்ரொமோஷன், வீடு வாங்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரே ஒரு லாஜிக் தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இனிப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா சித்தர் பெருமார்கள் நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பட்டினத்தாரெலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணை வந்து லட்டு பூந்தி மாதிரி ஆக்கி தான் குழந்தைங்களுக்கு கொடுத்து விளையாடுவார். இது நிறைய சித்தர்மார்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு சூட்சமம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு கிஃப்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்லபடியாக அமையும். மேலும் நம்ம வந்து இப்போ ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா, ஒரு ராசியும் ஒரு கோடி பேர். அவங்க எல்லாருக்கும் நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் எப்போ ஆகும், மகப்பேறு எப்போ கிடைக்கலாம், உங்களுக்கு வந்து ஜாப் என்ன மாதிரி அமையும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், வெளிநாடு யார் போகலாம் போக முடியாது, ஹெல்த் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட உறவுகள் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு 10-15 பாயிண்ட்டு கிட்டே கவர் பண்ணிட்டோம், முக்கியமான விஷயங்கள்லாம், சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான ஒரு 10-15 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கான தெய்வ வழிபாடுகள், அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன், சரிங்களா? இது வந்து பொதுவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இஷ்யூக்கும் டிஃபர் ஆகும், ஒரு ஜாதகத்துக்குமே டிஃபர் ஆகும், சரிங்களா? நான் எனக்கு கொடுத்துருக்க இந்த 10 நிமிஷத்தில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்ஸ் எனக்கு குறிப்பிட்ட இந்த விஷயம் வேணும் சார் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் கிளியராக கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்துருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய அரசியல் ரீதியாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். அந்த பாலிசிஸ் மக்களான நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கும். அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். இன்னொன்று, இதில் வந்து நிறைய கால பருவநிலை மாறப்போகுது. அதாவது நார்த்தில் தான் மழைலாம் பிச்சுட்டு பெய்ய போகுது. ஆனால் நமக்கும் ஒரு சில பாதிப்புகள் வரும். விலைவாசி உயர்வுலாம் அதிகமாக வரும். அதான் முக்கியமாக தங்கம், வெள்ளி, பெட்ரோல், டீசல் விலைலாம் ஏறும். கமோடிட்டிஸ் மார்க்கெட் ரொம்ப ஏறும். ஏன்னா அங்கங்கே தேக்க நிலை வரும், சப்ளை செயினில் தேக்க நிலை வரும். இது நமக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்தை சேமிங்க. அனாவசியமாக எதுவும் செலவு பண்ணிடாதீங்க, பணத்தை சேமிங்க. அப்போ தான் நமக்கு டஃப்பான டைம் வரும்போது அதை கொடுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும்.
இது எல்லாமே தாண்டி ஒரு ப்ராக்டிக்கலாக நிறைய உங்களுக்கு இந்த விதைகள் பற்றி கலர்கள் பற்றி நிறைய உங்களுக்கு பரிகாரம் சொன்னாலும் கடைசியில் தெய்வத்தை ஏன் சொல்கிறேன்னா கடைசியில் அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். அதனால் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கலாம், நீங்கள் பணக்காரர் ஏழையா என்ன வேணால் இருக்கலாம், கடைசியாக இல்லை முதல்ல தெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் ராசி லக்னத்துக்குன்னு ஒரு தெய்வம் சொல்லியிருக்கேன். அந்த தெய்வம் மூலியமாக தான் எதுவாக இருந்தாலும் செயல்படும். சரி, நம்ம குலதெய்வம் கூட சொல்கிறோம். இந்த குலதெய்வம் இந்த ராசி லக்னம் உங்கள் அந்த டிஎன்ஏ மூலியமாக தான் செயல்படுது. அதனால் உங்களுடைய மெயின் தேவதை அந்த தெய்வங்களை நீங்கள் பிடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா சகல செல்வங்களும் வரும். சரிங்களா? இது கூடவே நான் எக்கச்சக்க பயிற்சிகள் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சளவு, ஏன்னா நம்மளுடைய ஜோதிடம்ன்றது ரொம்ப அட்வான்ஸு சயின்ஸுங்க. இப்போ இருக்க சயின்ஸ் இப்போ தான் கேட்சப் பண்ணிட்டு வராங்க. அதனால் எவ்வளவு டேட்டா எடுத்து ப்ரூஃப் காட்ட முடியுமோ காட்டிகிட்ருக்கேன். ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு இத்தனை வருஷ கர்மாவை ஒரு கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணால் அப்படி சரியாயிட்டோன்னா அப்படிலாம் சரி ஆகாது. யாராலையும் சரி பண்ணவும் முடியாது. நம்ம தான் கழிக்கணும். ஆனால் என்னென்னா அந்த கர்மங்களை ஸ்மார்ட்டாக கழிக்கலாம். விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் இருக்குது, கலர்கள் மூலியமாக நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லித்தரேன். இந்த நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.